நாம இன்னைக்கு ஒரு பயணத்துக்கு போக போறோம். இது சாதாரண பயணம் இல்ல, காலத்தையே கடந்து பேரரசுகளுக்குள்ள போக போறோம். தென்னிந்தியாவோட இதயத்துல ஒரு கதை பொறிக்கப்பட்டிருக்கு. போர்கள், கலை, ஒரு மாபெரும் பாரம்பரியம். இதுதான் தமிழ்நாட்டோட வரலாறு, பல பேரரசுகளோட சரித்திரம். எப்படி எப்படி உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த பேரரசுகள் எல்லாம் இருந்த ஒரு நாகரீகம் ஆயிரக்கணக்கான வருஷத்துல இப்படி மாறுச்சு? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது. வாங்க இந்த மர்மம் முடிச்ச நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய தமிழ்நாட்டுக்கு அடித்தளமே போட்ட 3 பெரிய சக்திகள் கிட்ட இருந்துதான். அவங்கதான் மூவேந்தர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, நாம இப்ப பேச போற வரலாறு 100-200 வருஷ கதை இல்ல. 15,000 வருஷத்துக்கும் மேல மனிதர்கள் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலத்தை பத்தி. மனித நாகரிகத்தோட வேர்கள் எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. சங்க காலம் அப்போ இந்த நிலத்தை 3 பெரிய சக்திகள் தான் வடிவமைச்சாங்க. சேரர்கள், சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ராஜ்யம், ஒரு தனி அடையாளம். சேரர்கள் மேற்கிலிருந்து ரோம் வரைக்கும் வியாபாரம் செஞ்சாங்க. சோழர்கள் வளமான காவேரி பகுதியில கூலோச்சினாங்க. பாண்டியர்கள் தெற்கு கடற்கரைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிச்சாங்க. ஆனா இது வெறும் சண்டை போர் நடந்த காலம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு பக்கம் யார பெரியவன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் கலை, இலக்கியம், வியாபாரம்னு எல்லாமே செழிப்பா இருந்துச்சு. யவனர்கள்னு சொல்லப்படுற கிரீக்கர்களோட கூட வியாபாரம் நடந்துச்சு. உலகின் மிக பழமையான சில இலக்கியங்கள் அப்பதான் உருவாச்சு. மன்னராட்சி பரம்பரையா வந்தாலும் தர்மம்னு ஒண்ணு அவங்கள கட்டுப்படுத்துச்சு. சோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஆனா ரொம்பவே ஆர்கனைஸ்டான ஒரு சமூகம். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு சங்க காலத்தோட அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிச்சிருச்சு. வரலாறு அப்படியே ஒரு மௌனத்துக்குள்ள மூழ்கிடுச்சு. இது ஒரு பெரிய வரலாற்று புதிருக்கு வழிவகுத்துது. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுக்கு எந்த பதிவுகளுமே இல்ல. அப்படியே ஒரு முழுமையான மௌனம். கவிதைகள், வர்த்தக குறிப்புகள், மன்னர்களோட ஆணைகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த மண்ணுல? இந்த கேள்விதான் பல வருஷமா வரலாற்று ஆய்வாளர்களை குழப்பிக்கிட்டு இருக்கு. யாரு இந்த களப்பிரர்கள்? இது ஒரு கிரைம் த்ரில்லர் கதை மாதிரி தான். தடயங்கள் ரொம்ப கம்மி, ஆனா தியரிஸ் மட்டும் ஏகப்பட்டது. பிற்காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல இவங்கள பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க தமிழ் மன்னர்களை விரட்டி அடிச்சு நாட்டையே தங்களோட பிடியில வச்சிருந்த தீய ஆட்சியாளர்கள். பாத்தீங்களா, இவங்கள ஒரு இருண்ட சக்தியா, ஒரு தடையா தான் பாத்திருக்காங்க. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், வரலாறு எப்பவுமே ஜெயிக்கிறவங்களால தான் எழுதப்படும். இவங்க வெளியாட்கள்னு சொல்லப்படுது. மூவேந்தர்களையும் விரட்டிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. அது மட்டுமல்ல, அப்போ இருந்த பழைய வழக்கங்களை மாத்தி சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஆதரிச்சாங்க. இதனாலதான் பிற்காலத்துல வந்த இந்து சமய நூல்கள் இவங்களோட காலத்தை இருண்ட காலம்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஆனா எந்த இருளும் நிரந்தரம் இல்லை. அந்த இருள் விலகுனப்போ சாம்பல்ல இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை உயிர்த்தெழுந்து வர்ற மாதிரி மறக்கப்பட்ட ஒரு சக்தி மறுபடியும் எழுந்து நின்னுச்சு. அதுதான் சோழர்களோட கதை. பாருங்க, கிபி 600 வாக்குல பாண்டியர்களும் பல்லவர்களும் சேர்ந்து களப்பிரர்களை தோற்கடிச்சாங்க. பழைய ராஜ்யங்களை மீட்டெடுத்தாங்க. ஆனா அந்த வெற்றிடத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் உள்ள வந்தாரு. கிபி 850ல விஜயாலய சோழன் ஒரு மன்னர் தஞ்சாவூரை கைப்பற்றி ஒரு சின்ன தீப்பொறிய பத்த வச்சாரு. அந்த தீப்பொறி தான் கிபி 985ல ராஜராஜ சோழன் ஆட்சியில ஒரு பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ராஜராஜ சோழன் அப்புறம் அவரோட மகன் ராஜேந்திர சோழன், இவங்க 2 பேரோட ஆட்சியில தான் சோழர்கள் ஒரு சாதாரண ராஜ்யமா இல்லாம ஒரு உண்மையான சூப்பர் பவரா, ஒரு மாபெரும் வல்லரசா உருவானாங்க. இந்த நம்பரை பாருங்க, 36 லட்சம் சதுர கிலோமீட்டர். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. தென்னிந்தியா மட்டுமில்ல, தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பரவியிருந்த ஒரு பேரரசு. அவங்களோட சக்திக்கும் அவங்களோட கனவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. அவங்களோட சாதனை வெறும் நிலத்தோட நிக்கல. தென்னிந்தியா முழுசையும் இலங்கையோட சில பகுதிகளையும் கைப்பற்றினாங்க. வங்காள விரிகுடாவையே நடுங்க வச்ச ஒரு கடற்படை அவங்க கிட்ட இருந்துச்சு. தென்கிழக்காசியாவில இருந்த ஸ்ரீவிஜய பேரரசியை தோற்கடிச்சாங்க. தாய்லாந்து, கெமர் ராஜ்யம்னு பல நாடுகள் இவங்களுக்கு கப்பம் கட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பிரம்மாண்டமான கோவில்களை கட்டுனாங்க. இது நிஜமாவே ஒரு பொற்காலம்தான். அவங்களோட ஆட்சி கலை, கட்டிடக்கலை, நிர்வாகம்னு எல்லாத்துலயுமே ஒரு பொற்காலம்தான். இன்னைக்கும் கூட தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த பெரிய கோவில் அவங்களோட திறமைக்கு ஒரு உயிரோட்டமான சாட்சியா நிக்குது.
தென்னிந்திய கலாச்சாரத்துல அவங்க போட்ட முத்திரை இன்னிக்கும் அழியாம இருக்கு. ஆனா சரித்திரத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா? எல்லா பேரரசுகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. சோழர்களோட சகாப்தமும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. சிம்மாசனங்கள் உடைய ஆரம்பிச்சுது. புதிய சக்திகள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பேரரசை உருவாக்குறத விட அதை காப்பாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். பல 100 வருஷமா நடந்த தொடர்போர்கள், உள்நாட்டு குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து சோழர்களோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? 1279ல ஒரு காலத்துல சோழர்களுக்கு கீழே இருந்த அவங்களோட பழைய எதிரிகளான பாண்டியர்கள் மறுபடியும் சக்தி பெற்று சோழ ராஜ்யத்தையே முழுசா விழுங்கிட்டாங்க. பாத்தீங்களா, வரலாறு ஒரு முழு வட்டம் அடிச்சு எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நின்னுச்சு. ஆனா கதை இதோட முடியல. 1311ல ஒரு புதிய ஆபத்து வடக்குல இருந்து வந்துச்சு. டெல்லி சுல்தானோட தளபதி மாலிக் கபூர் மதுரை மேல படையெடுத்து நகரத்தையே சூறையாடினா. இது தென்னிந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே மாத்தி அமைச்ச ஒரு நிகழ்வு. பழைய ராஜ்யங்கள் எல்லாம் நொறுங்கி போச்சு. இந்த குழப்பமான சூழ்நிலையில 2 வித்தியாசமான சக்திகள் உருவானாங்க. ஒரு பக்கம் வடக்கிருந்து வர்ற படையெடுப்புகளுக்கு பதிலடியா விஜயநகர பேரரசு ஒரு பெரிய ஹிந்து சாம்ராஜ்யமா எழுந்து நின்னுச்சு. அவங்க பழைய கோவில்களை பாதுகாத்து கலைய வளர்த்தாங்க. இன்னொரு பக்கம் கடல்ல இருந்து வந்தாங்க ஐரோப்பியர்கள். முதல்ல வியாபாரத்துக்காக வந்தவங்க இங்க இருந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தையும் நிலத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பேரரசுகள் வந்துச்சு, போச்சு, சிம்மாசனங்கள் உருவாச்சு, உடைஞ்சது. ஆனா இந்த நீண்ட நெடிய வரலாற்றோட மிச்சம், அதோட மரபு இன்னைக்கும் எப்படி நம்ம கூடவே இருக்கு? இதுதான் நவீன காலத்துக்கான பாதை. பாருங்க, 1639ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மெட்ராஸ்ல காலடி வைக்குது. 1858ல பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடி ஆட்சிக்கு வருது. அப்புறம் 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. கடைசியா 1969ல மெட்ராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு, அதாவது தமிழர்களின் நிலம்னு பேர் மாத்துறாங்க. பேரரசுகளோட கதை முடிஞ்சு ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய அடையாளம் உருவாகுது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள், எண்ணற்ற மன்னர்கள், பேரரசுகள், புரட்சிகள், இது எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த பழங்காலத்தோட எதிரொலிகள் இன்னிக்கும் தமிழ்நாட்டை வடிவமைக்குதா? இன்னைக்கு நாம பேசுற மொழியில, நாம பாக்குற கோவில்ல, நம்ம கலாச்சாரத்துல அந்த சேர, சோழ, பாண்டியர்களோட குரலை நம்மால இன்னும் கேட்க முடியுதா? இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.